வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் ஒரு சம்பவம். ஒரு குழந்தைய கொன்னுப்புட்டாங்க. அவனுக்கு மேலே 20 கேஸ் 22 கேஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. ஏற்கனவே 65 வயசு பாட்டியை கொன்றுருக்கான். அப்போ அவனுக்கு ஜாமீன் கொடுத்தவங்களுக்கு வாதாடின வக்கீல் யார்? அவனே ஒரு கேப் மாதிரி மொல்லை மாதிரியும் தருது. அவனுக்கு போய் பணத்தை வாங்கிட்டு வாதாடலாமா? அவனுக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்ததுனால தானே இப்போ அவன் வெளியே வந்து அடுத்தாக்கு ஒரு உயிரை கொன்னுட்டான். பச்சிளம் குழந்தை. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? வாழ வேண்டிய பிள்ளைய கொன்னுட்டான். அது காரணம் யார்? ஜாமீனில் வெளியே எடுத்தான் பார், அவன் தான் காரணம். பணத்தை வாங்கிட்டு ஒரு திருடன் கேப் மாதிரின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் கேட்டால் தொழில் தர்மம்பிங்க. ஏப்பா, அப்போ பணத்துக்காக திருடனுக்கு சப்போர்ட் பண்ணால் திருடன் திருடிக்கிட்டே தான் இருப்பான். காவல்துறை இந்த மாதிரி ஆட்களெல்லாம் என்கவுண்டர் போடணும். யார்? இந்த மாதிரி 22 கேஸ் வர நீங்கள் விட்டால் அப்போ நீங்களும் ஒரு குற்றவாளி தான். ஒரு கேஸ் 2 கேஸ் ஏதோ சந்தர்ப்பவசத்தால் தப்பு செய்கிறேன் வேறு. ஏதோ போன இடத்துல ஒரு அடிதடி ஆகி போச்சு, அதனால் ஒரு சந்தர்ப்பம் எதிர்பாராத அவனை கூட மன்னிச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி திருட்டு கபோதிகளெல்லாம் வளர்த்து விடுறதே இந்த ஜாமீன் எடுக்கிற பயலுக தான். அது பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, லாயராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்களுக்கு ஜாமீன் வாதாடவே கூடாது கோர்ட்டில். அப்போ தான் இவனுங்கெல்லாம் உள்ளே உட்காந்து களி தின்னு புத்தி வரும். ஒவ்வொருத்த மேலே 22 கேஸ். ஏ கிரேட். ஆமாம், பி கிரேட். அது என்ன கிரேடு? கிரேடு கொடுக்குற அளவுக்கு ஏன் வளர்க்குறீங்க சார்? அவனை என்கவுண்டர் போட வேண்டியதானே சார்? நீங்களும் ஒரு குற்றவாளி தான் என்னை பொறுத்தளவு. அதனால தான் வெளியே வரான். வெளியே வந்து சர்வசாதாரணமாக வளர்த்திட்டு கொலை பண்ணிட்டு போகிறான். பெண்ணை வளர்த்தவங்களாம் என்ன இதா? எவ்வளோ பொத்தி அந்த குழந்தைய அழகு பார்த்து வளர்த்துருப்பாங்க. எப்படி இருந்திருப்பாங்க? அவங்க மனசில் எப்படி இருந்திருக்கும் வேணும்? இதற்கெல்லாம் குற்றவாளி ஜாமீன் எடுத்தவங்க தான் என்னையை பொறுத்தளவு. இனிமேலாவது இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு இந்த ஜாமீன் போடுறவன் ரேஷன் கார்டை கொண்டு போய் ஜாமீன் கொடுப்பான் கோர்ட்டில். இவனுங்க இந்த ஜாமீன் எடுக்க போகிற பயலுக இவனுங்க தான் குற்றவாளி. நீங்கள்லாம் நீங்கள் திருந்துங்க. அப்போ தான் அந்த திருட்டு பயலுக இந்த மாதிரி மொல்லை மாதிரி கேப் மாதிரிலாம் திருந்துவான். இந்த ஜாமீன் போய் ரேஷன் கார்டை தூக்கிட்டு கோர்ட்டு வாசலில் நின்னீங்கன்னு வைங்களேன், நீங்கள் நாசமாக போயிடுவீங்க.